அனைத்து மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. mcc.nic.in வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளிகேஷன் போடுற விஷயத்தில் நம்மளுக்கான மெயின் அப்டேட் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் யூசர் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் கைடை நீங்கள் 56 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ டுட்டோரியல். ஸோ இதுவுமே நீங்கள் கிளியராக நீங்கள் கவுன்சிலிங்கான வீடியோ டுட்டோரியல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கான எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, டீட்டெயிலாக சீட் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்றது, அப்புறம் என்ஆர்ஐ கோட்டாக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கான டவுட் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் போடலாமா சார், நான் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வெயிட் பண்ணுறேன், அதுலேருந்து சீட் எடுக்க முடியுமா, அதில் எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் கிடைக்குமான்ற பயம் இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் போட்டு வைங்க, அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம். யாருன்னு கேட்டால் சேஃப் ஜோன் போகிறவங்க, நான் டீம்டு போகிறவங்க டேரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாக்கு போட்டுருங்க. மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்ற வீடியோவை இன்னும் நம்மளுடைய சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கான டெமோ அடுத்த கிளாஸஸ் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா விசஸ் ஸ்டேட் கோட்டா டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.